மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாகன ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு புதிய சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. 3 வாகன சட்டங்கள் அமலாக்கப்பட்டன. அந்த சட்டத்திருத்த மசோதாவில் சாலை விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் டிரைவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 7 லட்சம் வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே வாகன ஓட்டுநர்களுக்கு எதிரான அந்த சட்ட திருத்த மசோதாவினை ரத்து செய்ய கோரி தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்க மாவட்ட தலைவர் பட்டுராஜன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தலைமை வகித்தார். செயலாளர் மதன்குமார், துணைத் தலைவர் கணேஷ், துணை செயலாளர் கற்குவேல், பொருளாளர் லட்சுமணன், ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசாங்கம் ஓட்டுநருக்கு உண்டான கருப்பு சட்டத்தை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை இறங்கியிருக்கோம். இது தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் அல்ல, இந்தியா முழுவதும். இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 38 மாவட்டங்களும் சிறப்பான முறையில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பாக நம்ம ஓட்டுநர்களுக்கு இந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் சொல்லி சிறப்பான முறையில் இந்த போராட்டத்தை இறங்கியிருக்கோம். நமது ஓட்டுநர்களை வாகன உரிமையாளர்களும் ஒட்டுமொத்தத்தை அளிக்கும் இந்த சட்டம் தான், இந்த கருப்பு சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் பேர் BNS 106 அப்படின்னு 1/2 இந்த சட்டத்தை எதிர்த்து தான் தமிழ்நாடு மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் ஓட்டுநர்கள், குறிப்பாக வட மாநில போராளினே சொல்லலாம், அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் ஒரு 15-20 தினங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறத இந்த கிட்டன்ற சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட குறிக்கோளை. 7 லட்ச ரூபாய் அபதாரங்கிறீங்க, 10 வருஷம் சிறை தண்டனைங்கிறீங்க. அப்படியே நாங்கள் வாழ ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை, ஒரு 1000 ரூபா இருந்த போது பெட்டிக்கடை வச்சு பழச்சுக்கிறோமே. ஒரு பாலிலிருந்து சாப்பிட்ற உணவு வரைக்கும், ஏன் போட்டுக்கிற ட்ரெஸ் வரைக்கும் அனைத்துமே இந்த லாரி ஓட்டுறது தான் மூளைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்குள்ளும் சரி, எந்த இடத்துலையுமே சரி, அனைத்து இடத்துலையுமே வாகன ஓட்டுறது தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போது நாங்கள் வாகனம் ஓட்ட வேண்டும். அதனால் இந்த வாகனம் ஓட்டுறதை ஒரு 15 தினங்களாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் இதை இணைந்து அனைத்து ஓட்டுநரும் சேர்ந்து, நாங்கள் மட்டுமல்ல, ஒரு ஓட்டுநருக்காக, இந்தியாவில் உள்ள ஓட்டுநருக்காக இணைந்து நாங்களும் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டம் வாபஸ் வரந்தடிக்கும், இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதை நான் நண்பர்களுக்கு அனைவருமே தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.